மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பெரு வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது. இதில் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருப்பதனாலும் அன்றைய காலகட்டத்து ஊராட்சி தலைவர்கள், தாசில்தார் போன்றோர் அனுமதியின் பெயரில் ஓடைகளில் எல்லாம் வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். இதனால் இன்றைக்கு இந்த பெரு வெள்ளத்திற்கு அனைத்தும் தனி தீவாக மாறியது. இந்த நிலையில் ராஜபாளையம் பகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் தான் பெரு வெள்ளமானது பெருக்கெடுத்து தங்கு தடையின்றி எங்கும் செல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை தான் நன்கு உற்று கவனியுங்கள். தூத்துக்குடி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் பிரேம்குமார் தலைமையில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் உதவி பொறியாளர் ரவி, உதவி பொறியாளர் தளவாய், உதவி பொறியாளர் சங்கரேஸ்வரி பிரான்சிஸ்கா போன்றோர் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் முன்னிலையில் அந்த பகுதிகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். இந்த மழை நீரை ஏற்கனவே மோட்டார் மூலம் கடலுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு வருகிறது, வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் அவை எந்த நிலைமையில் இருக்கிறது, எந்த நிலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்து தண்ணீர் எடுக்கின்ற இடத்திலிருந்து கடற்கரைக்கு செல்லும் வழியெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டே சென்றார்கள். இந்த பணியில் 12க்கும் மேற்பட்ட பணி மேற்பார்வையாளர்கள் பிற ஒன்றியங்களிலிருந்து இங்கு வந்து தங்கியிருந்து பணி செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படியாவது சில நாட்களில் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதிக்கு கழிவுநீர் அகற்றக்கூடிய மிகப்பெரிய ராட்சத லாரிகள், ஒரு 10க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு வந்து இங்குள்ள கழிவு நீர், அதாவது மழை நீர் கழிவு நீராக இன்றைக்கு வெளியே காட்சி அளிக்கின்றது. இந்த நீரை எல்லாம் அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்தால் இந்த பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் கருத்துக்களை பகிர்ந்துள்ளோம். கண்டிப்பாக இந்த பகுதிக்கு 10க்கும் மேற்பட்ட கழிவுநீர் ராட்சத லாரிகள் கொண்டு வந்து இங்குள்ள மழை நீர் கழிவு நீராக மாறி இருக்கிறது அல்லவா, அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தப்படும் என்று மட்டும் தெரிய வருகிறது. கண்டிப்பாக நல்லது நடக்கட்டும், நன்மை பயக்கட்டும். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன். நன்றி, வணக்கம்.